அதனால தான் இங்கே உள்ள நடராஜருடைய திருமேனியில் மானிடன் போல் மச்சம் மரு தழும்பு ரோமம் நாடி நரம்பு தெரியும். அதனால தான் கல்யாணமாகாதவர்கள் திங்கக்கிழமையில் இச்சிவாலய எம்பெருமானை வழிபட்டு கல்யாண சுந்தரருக்கு பரிகார அர்ச்சனை பண்ணிண்டா ஜாதக தடைகள்லாம் நிவர்த்தியாகி கல்யாணம் கூடி வரும். இங்கே உள்ள வைத்தியநாதரிடம் எவ்வளோ பெரிய வியாதி ருணரோகம் உள்ளவர்கள் 48 நாள் அவர் திருமேனில நெய் தேன் பால் இது அபிஷேகம் பண்ணி மருந்தாக சாப்பிட்டால் எல்லா விதமான வியாதியும் நிவர்த்தியாகும். இந்த சிவாலயமானது கோனேரி ராஜபுரம் அருள் தரும் நடராஜர் ஸ்தலம். இச்சிவாலயத்தின் இறைவன் திருநாமம் உமா மகேஸ்வரர், அம்பிகையுடைய திருநாமம் தேக சௌந்தரி. இச்சிவாலயத்தின் ஸ்தல சிறப்பு, பூமாதேவி தாயார் பூலோகத்தில் அசுருடைய பய விமோசனத்தை போக்குவதற்காக இங்கே சிவபெருமானை தபஸ் பண்ணுறார். அதனால தான் இங்கே உமா மகேஸ்வர பெருமான பூமாதேவி பூஜித்த ஸ்தலம் இது. பூமாதேவி தாயார் சிவபெருமானுக்கு நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வராஜா சிவாஜ லோகஸ்ய கிதாஜ சம்பவே அபார சம்சார சமுத்பவாஜா நமோ நமஸ்தே பிருத்திவீஸ்வராஜா அப்படின்னு பூமாதேவி தாயார் சிவபெருமானை பூஜை பண்ணி பூலோக வரப்பிரசாதத்தை வாங்கின்ற ஸ்தலமாகும். அதனால தான் பிரதி திங்கக்கிழமையில் இச்சிவாலயத்தில் மண் பூஜை பண்ணி தருவார்கள். ஒரு மானிடன் புதிதாக வீடு வாங்கணும், வீடு விற்கணும், நிலப்பிரச்சனை இதெல்லாம் உள்ளவர்கள் இச்சிவாலயத்தில் திங்கக்கிழமையில் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு மண் பூஜை பண்ணி மண்ணை வாங்கிட்டு போனால் நம்முடைய காரியமானது வெற்றியாகும். மாதிரி இதே சிவாலயத்தில் அகஸ்திய மகரிஷிக்காக சுவாமியும் அம்பாலும் கல்யாண வைபவ காட்சி கொடுத்த ஸ்தலம். அதனால தான் தென்னகத்தில் 3 சிவாலயத்தில் சுவாமி கல்யாண வைபவத்தை காட்சி கொடுக்கிறார். மாலமாத்திய ஸ்தலம் திருமணஞ்சேரி, பந்தகால் முகூர்த்தம் அரசாணிகால் நிறஸ்தலம் திருவிழிமிழலை, திருநல்லம் கோனேரி ராஜபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவாலயத்தில் மகாவிஷ்ணு பெருமான் தாரபாத்து கொடுத்து பிரம்மா அக்னிகாரியம் மண்ணிண்டு கல்யாணம் ஆகும் பொழுது காட்சி கொடுத்த ஸ்தலமாகும். அதனால்தான் கல்யாணமாகாதவர்கள் திங்கக்கிழமையில் இச்சிவாலய எம்பெருமானை வழிபட்டு கல்யாண சுந்தரருக்கு பரிகார அர்ச்சனை பண்ணிண்டா ஜாதக தடைகள்லாம் நிவர்த்தியாகி கல்யாணம் கூடி வரும். இந்த ஸ்தலம் புராணம் ரீதியாக ராஜராஜ சோழனுடைய பாட்டியார் கண்டராதித்த சோழன் மனைவி செம்பியன் மகாதேவி ராணியால் கட்டப்பட்ட ஸ்தலமாகும். ராணி மிகுந்த சைவ பக்தியோடு சிவபெருமானை வழிபடுறதுக்காக வர வழிபடும் பொழுது சுவாமி திரும்பி சோழ தேசத்தை மீட்டு கொடுத்தார. காலத்திலும் அழியாது ஒரு பணி செஞ்சு வைக்கணும்னு சுவாமிக்கு கருங்கல்னால கோவில் கட்டுறார். இப்போ நடராஜ பெருமானியும் சிவகாமி அம்மையும் செஞ்சு வைக்கணும், பூலோகத்தில் அது தான் தோன்றியதாக அமைய வேண்டும் அப்படின்னு நல்ல சிவபக்தனாக இருக்கக்கூடிய சிற்பியை வர சொல்லி சிலையை செய்ய சொல்கிறார். சிற்பியோ மிகுந்த சிவபக்தர், சிலையை செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிறார். அவரால் 1 அடி 2 அடி 3 அடி சின்ன சின்ன நடராஜ பெருமான வடிவமைத்தார். பெரிய ரூபமாக செய்யும் பொழுது கையமஞ்சா காலமையலை, காலமஞ்சா தலாமையில ஸ்தபதி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் அவரால் நடராஜ பெருமான் சிலையே செய்ய முடியல. அரசபைக்கு போய் சொல்கிறார், என்னமோ தெரியல, இந்த ஒரு சிவாலயத்தில் எவ்வளோதோ முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டேன், சிவபெருமான் திருவருள் துணை கொண்டு எங்கே சிற்ப வேலை ஆரம்பித்தாலும் அது பூர்த்தி அடைந்து விடும். சிவபெருமான் என்னை சோதித்து பார்க்குறானா என்னமோ தெரியல, சுவாமியுடைய சிலையானது அமையலை அப்படின்னு ராணியிடம் போய் சொல்கிறார். ராணியோ, அப்பா நீ மிகுந்த சிவபக்தன், உன்னாலே செய்ய முடியாவிட்டால் வேறு யாரும் செய்து தருவா, உன் பக்தியை சோதிக்கிற மாதிரி ராஜ தண்டனை. இன்னைக்கு காலையில் சூரியன் உதயமாகிறது, நாளை மாலை சூரிய அஸ்தமன காலத்துக்குள்ளே நடராஜ பெருமான் சிலையை செய்யாவிட்டால் உன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு ராஜ தண்டனை விதிக்கிறார். சிற்பியோ மிகுந்த சிவபக்தர் சுவாமியை நோக்கி வரார். இறைவா, பூலோகத்தில் எந்த ஒரு மானிடனுக்கும் உயிர் சாஸ்வதம் கிடையாது, இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு மாய்ந்து விடுவோம், உண்மையில் கொண்ட உண்மையான அன்பு பக்தி அதுதான் என்னிடம் இருக்கு, நீ வரமாட்டாயா அப்படின்னு சுவாமி உருகிறார். அவருடைய உண்மையான அன்புக்கும் பக்திக்கும் பக்தனுக்கு காட்சி கொடுக்க வேண்டி சுவாமி அம்பாலும் மனித ரூபத்தில் இரவு நேரத்தில் இந்த ஸ்தலத்திற்கு வந்து தாகமாக இருக்க எதையாவது கொடு அப்படின்னு சிற்பியிடம் கேட்குறார். சிற்பியோ மிகுந்த ஆச்சரியம், இரவு வேளையில் நெத்தி நிறைய விபூதி, கண்ட நிறைய ருத்ராட்சம், அந்த சிவபெருமானுடைய மறு உருவம் போலவே தெரிகிறதே, ஐயனே என்னிடம் இருக்கிறதோ காய்ச்சி வச்ச பஞ்சலோக திராக குழம்பு தான் இருக்குது, நானும் அந்த நடராஜ பெருமான் சிலை செய்கிறதுக்காக என்னுடைய எம்பெருமான
புலம்பின்னு இருக்கேன் அப்படிங்கிற பக்தனுக்காக சுவாமி அம்பாலும் பஞ்சலோக திராக குழம்பு குடிச்சு நடராஜா சிவகாமியாக நின்ற இடம் இந்த ஸ்தலம். அதனால தான் இங்கே உள்ள நடராஜருடைய திருமேனியில் மானிடன் போல் மட்சம் மரு தழும்பு ரோமம் நாடி நரம்பு தெரியும். மறுநாள் ராணி வந்து பார்க்குறா. சிலையே செய்ய முடியாதுன்னு சொன்னேன், இப்பேற்பட்ட அழகுடைய நடராஜபெருமான நீ எப்படிப்பா செஞ்ச? நான் செய்யல, சுவாமி தான் வந்தார். நீ சொல்வது உண்மையானால் நான் சுவாமியை பரீட்சித்து பார்க்கலாமான்னு அறியாமையினால் ஒளியெடுத்து சுவாமி பாதத்தில் விட்டுறார். சுவாமியுடைய பாதத்திலேருந்து சதையானது வேந்து ரத்தமானது ராணி மேலே பட்டு உடம்பெல்லாம் வெண்குட்ட தொழுநோயாக சாபம் ஏற்பட்டது. அதை விமோசனத்திற்காக சுவாமியே பின்னாடி இங்கே வைத்தியநாத பெருமானாக காட்சி கொடுத்தார். அதனால்தான் இங்கே உள்ள வைத்தியநாத பெருமான் மிக சிறப்பான சக்தி வாய்ந்த தெய்வம். இங்கே உள்ள வைத்தியநாதரிடம் எவ்வளோ பெரிய வியாதி ருணரோகம் உள்ளவர்கள் 48 நாள் அவர் திருமேனில நெய் தேன் பால் இதை அபிஷேகம் பண்ணி மருந்தாக சாப்பிட்டால் எல்லா விதமான வியாதியும் நிவர்த்தியாகும். இந்த ஆலயத்தில் பல அன்பர்களுக்கு எல்லா விதமான வியாதியும் குணமாகி சிவபெருமானை வந்து பார்த்தின்னு இருக்கார்கள். அதனால் இங்கே சுவாமி வழிபட்டாலே எல்லா விதமான வியாதியும் நிவர்த்தியாகும். இங்கே உள்ள சிவபெருமானுடைய திருமேனியில் 3 நாள் சூரிய அஸ்தமன ஒளிப்படும். மாசி மாதம் 19, 20, 21 ஆகிய தமிழ் தேதிகளில் சாயங்காலம் 5:30 மணிக்கு சூரியனுடைய அஸ்தமன ஒளி சிவபெருமானுடைய நெத்தியில் படும். இச்சிவாலயத்தில் அந்த 3 தினங்கள் உமாமகேஸ்வர விரத பூஜை சூரிய பூஜையானது நடைபெறும். அக்காலத்தில் சுவாமி இங்கு வந்து வழிபட்டால் சப்த ஜென்ம கிருதம் பாவம் ஸ்மரணேன வினஸ்யதி. சுவாமி இங்கே வந்து வழிபட்டாலே 7 தலைமுறைகள் செய்த பாவங்களும் விமோசனமாகும். சைவ சமயாச்சாரியர்களால அப்பர் பெருமான், திருஞான சம்பந்தர், 2 நாயன்மார்களும் இஸ்தலத்தில் வந்து இறைவனை துதித்து பாடியிருக்கார்கள். பாடல் பெற்ற ஸ்தலமாகும். திருஞான சம்பந்தர் இந்த ஸ்தலத்துக்கு திருநல்லம் அப்படிங்கிற சுவாமியுடைய பாதம் பட்ட புண்ணியமான பூமி இது. இதை முதிக்கணும், சுவாமியை வழிபடணும்னா பூர்வ புண்ணியம் திரிஜன்ம புண்ணிய பிராப்தம் உள்ள மாநிலர்கள் இத்தலத்தில் உள்ள இறைவனுடைய தரிசனம் கிட்டும் அப்படின்னு பாடினார். கல்லால் நிழல் மேய கரைசேயர் கண்டாவேன் எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வில்லான் அரண் 3 வெந்து விழவெய்த நல்லான் நமையாழ்வான் நல்லம் நகரானே அப்படிங்கிற. அதனால்தான் இத்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டாலே நம்முடைய துக்கங்களும் துயரங்களும் விமோசனமாகும் அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுறார். பொக்கம் பேசி பொழுது கழியாதே துக்கம் தீர்வகை சொல்லுவன் கேள்மெனோ தக்கன் தகர்த்த தலல் வண்ணன் நக்கம் மேவிய நல்லம் நன்னுதல்மே. சுவாமி இங்கே வந்து நம்ம வழிபட்டாலே நம்முடைய துக்கங்களும் துயரங்களும் விமோசனமாகும். அப்பேற்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இத்தலத்தில் உள்ள நடராஜபெருமான் மிக சக்தி வாய்ந்த மூர்த்தம். நடராஜபெருமான் இங்கே எதை வேண்டி நாம் பிரார்த்தித்தாலும் சுவாமி நமக்காக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் எல்லாருக்கும் நலம் பெற சுவாமியை பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய.